என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் நல்ல காரியங்களெல்லாம் செய்கின்றோம். திருமணம் செய்கின்றோம், குடமுழுக்கு செய்கின்றோம், குழந்தைகளுக்கு பிறந்தநாள் செய்கின்றோம், பெண்கள் உறுதி பண்ணுகிறோம், என்னெல்லாமோ நல்ல காரியங்கள் பூரா வீட்டில் நடக்கக்கூடிய அத்தனை சடங்குகளையும் காலையில் தான் செய்கின்றோம். அது மாதிரி இந்த யோகாவையும் காலையிலே செய்துவிட்டோமேயானால் அன்று முழுவதும் நமக்கு நல்லதே நடக்கும். எந்த அப்செட்டும் எந்த தங்கு தடையும் இன்றி நமது காரியங்கள் போய்கொண்டே இருக்கும், வெற்றிகரமாக போய்கொண்டு இருக்கின்றதுதான் உண்மை. அந்த நிலையில் பாருங்கள், இன்றைக்கு நமக்கு கனடாவிலிருந்து வந்திருக்கின்றார் பாப்லோ, 48 வயது, அங்கே சைக்காலஜிஸ்டாக இருக்கிறார். நமது நிலையத்துக்கு வந்து யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் 500 hours படித்து அங்கே போய் யோகா தெரப்பிஸ்டாகவும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மன உறுதியோடு இங்கே வந்திருக்கின்றார். அவர் இப்பொழுது ஏகபாத ஆசனம், நிண்டபாத ஆசனத்தை செய்ய போகிறார். பாப்லோ, யூ கேன் ரைஸ் அப் அண்ட் டூ இட் இன் ஒத்தக்காலில் நிற்பது என்பது மிக கடினம். முனிவர்களெல்லாம் இந்த ஒத்தக்காலில் நின்றுதான் தவம் செய்து வேண்டிய வரங்களை கடவுளிலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் என்றெல்லாம் நமது புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் சொல்லுகின்றது. ஏன் ஊசி மீது தவம் இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லலாம். அந்த பெருவிரலை ஊசி மீது வைத்து தவம் செய்வார்களாம். அது முடியுமா என்றால் முடியும். பெருவிரலை வைத்தே நாம் நிற்போமையானால் இந்த பெருவிரலே நின்று நின்று இது ஒரு கட்டை மாதிரி ஆகிவிடும். இந்த பெருவிரல் பெருவிரல் இருக்குதே, அதில் நின்று பழகணுமானால் இந்த கால் ஒரு கட்டை ஆகிவிடும் அல்லது இரும்பு மாதிரி ஆகிவிடும். அதற்கு பின்னால் ஊசி மேல் ஏன் வைத்து நிற்க முடியாது? வைத்து நிற்கிறார்கள். அதெல்லாம் பாசிபிள். மணிக்கணக்காக நிற்பார்கள், மாதக்கணக்காக அப்படியே நின்று தவம் செய்வார்கள். இது ஒரு தவநிலை. மனோதிடம், மனோ உறுதி, இவைகளெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். சாதாரணமாக வீட்டிலே கூட நம்ம தீபாவளி, பொங்கல் வந்து விட்டால் இந்த பிள்ளைகளெல்லாம் அப்பா விட எனக்கு வெடி வாங்கி தாருங்க, அதை வாங்கி தாருங்கன்னு கேட்கும். அவர் வாங்கி கொடுக்க மாட்டார். அப்போ தான் அம்மா சொல்லுவாள், டே நீ ஒத்த காலில் நின்னாலும் உங்கள் அப்பா வாங்கி தர மாட்டார், நீ தலைகளில் நின்னாலும் வாங்கி தர மாட்டார்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம நடைமுறை பேச்சு. அதனால் ஒத்த காலில் நின்னால் நாம் நினைத்த காரியங்களை சாதித்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் யூ கேன் ரிலாக்ஸ் அண்ட் டூ இட் இன் நெக்ஸ்ட் லெக். பாருங்கள், எவ்வளோ நேரம் அவர் பாட்டு ஒத்த காலில் நிற்க பாருங்கள். பார்ப்பதற்கு எளிது, பலன்களோ அதிகம். ஏகபாத ஆசனம், விருச்சிகாசனம் என்று சொல்வார்கள், ஏகபாத ஆசனம் என்று சொல்வார்கள், நிண்டபாத ஆசனம் என்று சொல்வார்கள். இதற்கு பல்வேறுபட்ட பெயர்கள் இருக்கின்றது. இதை நிற்க இந்த ஆசனத்தில் ஆரம்பத்தில் சுவர் ஓரமாக நின்று பழக வேண்டும். பின்னால் சுவரை விட்டு தள்ளி நின்று பழகலாம். குறிப்பாக இது சிரசாசனத்திற்கு மாற்று ஆசனமாகவும் இது அமைகின்றது. அர்த்த சிரசாசனம், சிரசாசனம் செய்கிறவர்கள் இந்த மாற்று ஆசனம் வேணுமே, அதற்கு இந்த நிண்டபாத ஆசனம் உதவிகரமாக இருக்கும். ரிலாக்ஸ். யூ கேன் டர்ன் ரைட் சைட், லெஃப்ட் சைட், டு இட். பக்கவாட்டில் செய்கிறார் பாருங்கள். எந்த சலனமும் இல்லாமல், ஆடாமல், அசையாமல் இருக்க வேண்டும். அதான் ஆசனம். கிடுகிடு ஆடிக்கொண்டோ, காலைக்கிளை இறக்கி கொண்டோ, தூக்கி கொண்டோ வைக்கக்கூடாது, நடனமாடக்கூடாது. இதில் அப்படியே நின்று சாதனை செய்ய வேண்டும். நாம் நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒத்தக்காலில் நின்றால் நிச்சயமாக நடக்கும். ஆகவே அந்த காலத்து முனிவர்களெல்லாம் ஒத்தக்காலில் நின்று தவம் செய்துதான் தனக்கு வேண்டியவற்றை வரங்களாக பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை எல்லோரும், சிறுவர் முதல் பெரியவர்கள், நடுத்தர வர்க்கத்தினர் அனைவரும் பழகி மனோதிடம், மனோ வைராக்கியம், இவைகளை பெற்று நீங்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று கேட்டு
உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.